பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்க எல்லாரையும் இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் மூலமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம இங்க ப்ரெடிஷன் பார்க்க போறோம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த 2025 எப்படி இருக்கும்ன்றதை தாண்டி அதுல இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம், அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது நம்மளுக்கு கிடைக்கும், நீங்க எந்த கோவிலுக்கு இது சார்ந்து போகணும், நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்ல உங்களோட பேக்லயோ இல்ல போன்லயோ ஸோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த வரிசையில எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிகம் ராசி நேயர்கள், உங்களுக்கான 2025க்கான உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு என்ன தெய்வங்கள் கோவில்கள் நீங்க வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விருச்சிகம் உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா, உங்களுக்கு மனதார ஒரு அம்மன் சார்ந்த தெய்வங்கள் பிடிச்சிருக்கும், பெண் தெய்வங்கள், சரிங்களா? சில பேருக்கு இது அங்காளம்மன் சொல்லுவாங்க, சில பேருக்கு லக்ஷ்மி, சில பேருக்கு துர்கை, சில பேருக்கு சரஸ்வதி, இல்லை சில பேருக்கு மீனாட்சி, காமாட்சி, அந்த மாதிரி அம்மன் சொரூபம் நிறைய இருக்கு. பட் ஏதோ ஒரு வகையில் அந்த அம்மனை நீங்க வழிபடணும், அவ்வளோதான். பட் அது உங்களுக்கு எந்த சொரூபத்தில் பிடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க வழிபடலாம். ஆனா அம்மனை வழிபடணும் நீங்க ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களுக்கு. ஸோ அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, எனக்கு இதை நிவர்த்தி பண்ணி கொடுங்க, என்னுடைய பார்ட்னர் கிட்ட எனக்கும் பிரச்சனையா இருக்கு, அதை சரி செஞ்சு கொடுங்க, அதற்கான சூழலை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட ஒரு அம்மா கிட்ட எப்படி கேட்பீங்க அந்த மாதிரி கேட்கணும், அவ்வளவுதான். அது எந்த விதமான தெய்வமா இருந்தாலும், பெண் தெய்வமா இருந்தாலும் தாராளமா நீங்க வழிபடலாம். ஸோ அதனால நான் இப்போ ஒரு பெண் தெய்வத்தை சொன்னால் அதை மட்டும் தான் வழிபடணும், இவங்க நான் ஆல்ரெடி வழிபடுறேனே அது கூடாதா, அப்படி கிடையாது. அந்த அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நல்ல நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளும் ஒரு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரும், சரிங்களா? நீங்கள் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, திருவானைக்கால் போங்க. ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்கால் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுடைய இமோஷன் சார்ந்த பிரச்சனைகள், உணர்வு சார்ந்த பிரச்சனைகள், உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த உணர்வு ரீதியான பிரச்சனைகள், நீங்கள் ஒரு இமோஷனில் இருப்பீங்க, அவங்க ஒரு இமோஷனில் இருப்பாங்க, ஓகே இட்ஸ் ஓகே சார், நீங்கள் ஒரு உணர்வில் இருப்பீங்க, அவங்க ஒரு உணர்வில் இருப்பாங்க. இந்த 2 உணர்வும் சேராத போது பிரச்சனைகள் உருவாகும். உங்களுடைய உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்காம கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நீங்கள் திருவானைக்கால் கோவில் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அங்கே போயிட்டு வரும்போது அங்கே இருக்கிற அம்மனையும் வழிபடணும், சரிங்களா? சிவனை வழிபடும் போது அங்கே இருக்கிற சக்தி அம்மனையும் நீங்கள் வழிபடணும். இது பக்கத்தில் இருக்கீங்கன்னா அடிக்கடி போயிட்டு வாங்க, தூரத்தில் இருக்கீங்கன்னா வருடத்தில் 1 முறை 2 முறையாவது போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வரும்போது அங்கே இருக்கிற அந்த அம்பாலோட சேர்ந்த சிவனை, மூலவரை நீங்கள் அங்கே வாங்கிட்டு வீட்டில் வச்சு டெய்லியும் அவங்களுக்கு பூஜை செஞ்சு வழிபடுங்க. கோவில் போக முடியலன்னா கூட இங்கேருந்தே அங்கே கோவில் போன மாதிரி ஒரு உணர்வோட நீங்கள் வழிபடணும், சரிங்களா? அண்ட் நீங்கள் இப்போது எனக்கு இதெல்லாம் சரி, நான் உடனே இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கணும், இன்ஸ்டண்ட்டாக என்னோட மனநிலை மாறணும் என்னோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகளில் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட மொபைல் வால்பேப்பர்லேயோ உங்களுடைய வீட்டு லிவிங் ஏரியாலேயோ இல்லை பர்ஸ்லேயோ நீங்கள் ஒரு தெய்வத்தை வச்சு வழிபடலாம், சரிங்களா? அது என்ன தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாள். ஸோ இந்த பெருமாளே ஆண்டாள் அலமேலு 2 பேரோட கல்யாண கோலத்தில் இருப்பார், பார்த்தீங்களா? ஸோ அந்த பெருமாளை நீங்கள் உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ பர்ஸ்லேயோ ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சு நீங்கள் உடனே அவரை பார்க்கும்போது, அவரை பார்த்து பெருமாளே அப்படின்னு வழிபடும் போது கண்டிப்பாக அவங்களுடைய ரிலேஷன் சார்ந்த பிரச்சனைகளால் உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், பார்த்தீங்களா? அது உடனே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும், சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், கோவில்கள். விருச்சிகம் ராசி இந்த 2025க்கான
காதல் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கான தெய்வங்கள் வழிபாடுகள் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி 2025 உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நல்ல சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எக்ஸ்பீரியன்ஸையும் இங்கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.